மாநில தலைவர், துணைத் தலைவர், மாநில பொருளாளர், துணை பொருளாளர், துணை செயலாளர் 5 பேரையுமே காணோம். இப்ப வரைக்கும் எந்த தகவலுமே இல்ல சார். அவங்களும் தான் எங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருந்தாங்க. அவங்களுடைய தலைமையின் கீழ தான் நாங்க இந்த 17வது நாள் போராட்டம் வரைக்கும் இது கொண்டு வந்திருக்கிறோம். இப்பவும் தமிழக அரசு எங்களை அழைத்து பேசி இதுக்கு ஒரு சுமூகமான தீர்வு காண முடியாம திணறிக்கிட்டு இருக்கு. இந்த அரசாங்கம் திணற இந்த அரசாங்கம் ஏன் இருக்கணும்? இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? எங்களுக்கு தலைமைகளுக்கு சீக்கிரமா எங்களுக்கு தலைமைகளை வெளியே கொண்டு வரணும். தெரியுமா இருக்கு, சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணத்தை நிறுத்திடலாம் நினைக்கிறாங்க இல்லையா? அது மாதிரி இருக்கு சார். இந்த மாதிரி முட்டாள்தனத்தை யாராவது பண்ணுவாங்களா சார்? நாங்க வேற யாரும் சொல்லி எல்லாம் வரல. தன்னெழுச்சியா எனக்கு இருக்கு, எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராட்டத்தை போராடுறோம். இதை அவங்கள நீங்க அதுவும் நேரடியா எல்லாருக்கும் முன்னாடி எல்லாம் கைது பண்ணல. எப்படி கொண்டு போனாங்க, எங்க கொண்டு போய் வச்சிருக்காங்க, எப்ப விடுவாங்க, எங்க இருக்கிறாங்க, எதுவுமே எங்களுக்கு தெரியும். இப்படிப்பட்ட ஒரு கைது நடவடிக்கை சரியா? சம ஊதிய சமூக நீதினு சொல்றாங்கல்ல, இது ஏதாவது ஒரு வகையில இவங்க பண்றது அந்த மாதிரி இருக்கா? நீங்களே பாருங்க.